வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் மாதம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி 11ஆம் வகுப்பு தாவரியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 11th பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 கொஷின் பேங்க் அப்லோட் பண்ணிட்டோம். இது 3வது கொஷின் பேங்க். ஸோ நமக்கு பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70 மார்க் தான் எக்ஸாமு, 30 மார்க் இன்டர்னல் அசஸ்மெண்ட் ப்ராக்டிகல் இருக்கும். ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான், புக் பேக் நல்லா படிச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டீரியர் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் இருந்தால் உங்களுக்கு இன்டீரியர் 1 மார்க் எல்லாமே கேட்பாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாவரலியோட தந்தைங்கிறது பார்த்தீங்கன்னா தியோபிளாஸ்டஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாஸ்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடித்தவர் கார்டி. ஸோ இந்த மாதிரி தான். அதே மாதிரி குரோமோசோம்கள் அதிவேகமாக படியெடுத்தால் உருவாகும் குரோமோசோம் என்ன? ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இன்டீரியர் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 மார்க்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 2 மார்க்கில் இதில் மெயினாக கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நல்லா படிங்க. அது எந்த சாப்டர்னு அனலைஸ் பண்ணி அதையும் நல்லா படிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நமக்கு புக் பேக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. சிறுகாம்பு என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்ட்ரிக்மா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலரின் மகரந்த தாள்கள் வெவ்வேறு நீளத்தில் இருப்பின் அவற்றின் பெயர் என்ன? எடுத்துக்காட்டு தருக. மென்ஷன் த நேம் இஃப் a stamens are different length in for same flower, given an example. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியாமைசில் எவ்வகையான வேர்கள் உள்ளன? அவற்றை விவரிக்கவும். which type of root is found in for zeamycis? explain it. ஸோ ஜியாமைசிஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சோளம் தான், மக்காச்சோளம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேப் ரூட் சிஸ்டம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோனோகாட்டில் என்ன ரூட் இருக்குன்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தாவர தொகுப்பு 3 வழிகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது, அவை யாவை? வாட் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம், அதில் வந்து கிளாசிஃபிகேஷன் இருக்கும், பெந்தமுக்கர் கிளாசிஃபிகேஷன். அதுதான். செல்லுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவத்தையும் வலுவையும் அளிப்பவை எவை? அவற்றின் பணிகள் யாவை? விச் கிவ்ஸ் த டிஃபைனைட் ஷேப் இன் ஃபார் ரீஜன்ஸ் ஆஃப் செல் வால்? ரைட் த ஃபங்க்ஷன். குரோமாட்டின் என்றால் என்ன? வாட் இஸ் குரோமாட்டின்? உலக அளவிய கரைப்பானாக திகழ்பவை எவை? அவற்றின் பண்புகள் யாவை? வாட் இஸ் கால்டு யூனிவர்சல் சால்வெண்ட்? எக்ஸ்பிளைன் த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ வாட்டரோட ப்ராப்பர்ட்டிஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி வளைச்சி கேட்டிருக்காங்க. அடுக்கு கேம்பியம் என்றால் என்ன? வாட் இஸ் கால்டு ஸ்டோர்டு கேம்பியம். 24 வந்து பார்த்தீங்கன்னா தரச சர்க்கரை இடைமாற்ற கோட்பாட்டு எதிர்ப்புகளை எழுதுக. ரைட் த அப்ஜெக்ஷன் ஸ்டார்ச் சுகர் இன்டர் கன்வர்ஷன் தியரி. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் 3ல் 3 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 33 கம்பல்சரி. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, அதே மாதிரி 3 மார்க் கம்பல்சரியை நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த சாப்டரில் இருந்தால் நம்ம கேட்பாங்க. உறுத்துணர்வு வரையறுக்கவும். டிஃபைன் இரிட்டபிலிட்டி. நேர்புவி நாட்டமும் எதிர் ஒளி நாட்டமும் கொண்ட தாவரத்தின் பண்புகளை எழுதுக. ரைட் த கேரக்டர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் விச் பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக், நெகட்டிவ்லி போட்டோட்ராபிக். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக், நெகட்டிவ்லி போட்டோட்ராபிக். ரூட்டோட ஃபங்க்ஷன்ஸ் தான், ரூட்டோட கேரக்டர்ஸ் தான் இப்படி சுற்றி வளைச்சி கேட்டிருக்காங்க. உலகின் எப்பகுதி பன்னாட்டு தாவரியல் தோட்டம் அமைந்துள்ளது? நேம் த பிளேசஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ஆர் லொகேட்டட். குன்றல் பகுப்பின் எண்ணிலைக்கு ஒற்றை மடிய நிலை என்று பெயர். இன் மியாசிஸ் ஆஃப் இட் ஸ்டேட் ஆஃப் கால்டு ஹாப்ளாய்ட் ஸ்டேட். போல்ட்டிங் என்பதை விளக்குக. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு 2 மார்க்கு, சில டைம் 3 மார்க்லையும் கேட்குறாங்க. எக்ஸ்பிளைன் போல்ட்டிங். சவ்வூடு பரவலின் வகைகளை எழுதி அவற்றை விளக்குக. ரைட் த டைப்ஸ் ஆஃப் ஆஸ்மாசிஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் தெம். ஸோ ஆஸ்மாசிஸ்னால் என்ன? ஆஸ்மாசிஸோட வகைகள் 2 தான், உட்சவ்வூடு பரவல், வெளி சவ்வூடு பரவல். எண்டாஸ்மாசிஸ், எக்ஸாஸ்மாசிஸ். டயோனியா தாவரத்தின் அமைப்பை எழுதுக. எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டயோனியா. ஒளி வினையானது 2 நிலைகளில் நடைபெறுகிறது, அவற்றின் முதல் நிலையினை விளக்குக. லைட் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த 2 ஸ்பேசஸ். எக்ஸ்பிளைன் த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ். வளர்ச்சி வளையங்களை பற்றி படிப்பதன் முக்கியத்துவத்தை எழுதுக. ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டடியிங் growth rings. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இதழ் அமைவு என்றால் என்ன? அதன் வகைகளை விவரிக்கும். டிஃபரன்ஸ் பிட்வீன்ல ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆஞ்சியோஸ்போம். டிஃபைன் ஆஸ்டிவேஷன். எக்ஸ்பிளைன் த டைப்ஸ். ஸோ இந்த 2 நல்லா படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உயிரி பல்வகைமையினை பாதுகாப்பதில் தேசிய பூங்காவின் பங்கினை விளக்கவும்.
புரோட்டோபிளாசத்தின் இயற்பியல் பண்புகளை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் நேஷனல் கார்டன்ஸ் கன்சர்விங் த பயோடைவர்சிட்டி. எக்ஸ்பிளைன் த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் புரோட்டோபிளாசம். பல வகையான ஆர்என்ஏவின் அமைப்பு மற்றும் பணிகளை விளக்குக. பேரன்கைமா வகைகளை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்என்ஏ. எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் பேரன்கைமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உட்சவூடு பரவல் முறையினை உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப் முறையின் மூலம் நிறுவுக அல்லது ஒளிச்சேர்க்கையின் முக்கியத்துவத்தை விளக்குக. டெமான்ஸ்ட்ரேட் த எண்டாஸ்மாசிஸ் இன் பொட்டேட்டோ ஆஸ்மாஸ்கோப் வித்தின் டயக்ராம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸ்பிளைன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். ஸோ போட்டோசிந்தசிஸ்ங்கிறது ஒளிச்சேர்க்கையோட முக்கியத்துவம். அடுத்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் உடையும் மாற்று வழி பாதையின் பெயர் என்ன, அதில் நடைபெறும் வினைகளை விவரிக்கவும் அல்லது உதிருதலை தூண்டும் ஹார்மோன் எவை, அவற்றின் முக்கியத்துவத்தை எழுதுக. வாட் இஸ் த நேம் ஆஃப் ஆல்டர்னேட்டட் வே ஆஃப் குளுக்கோஸ் பிரேக் டவுன். எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் இன்வால்வ். விச் ஹார்மோன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அபிஷன். எக்ஸ்பிளைன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அபிஷன். ஏபியோட ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் தான் இப்படி சுற்றி வளைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி, பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து அதிகமாக கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ ஏற்கனவே நம்ம 2 கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் டிஃபரன்ஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி ஆஸ்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பர் நல்லா பார்த்துக்கோங்க. மறக்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் எடுத்து மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.